ஹல்லேலூயா. நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, உந்தன் நாமம் போற்றிடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, உந்தன் நாமம் போற்றிடுவே. மேலானவர் என்றும் இருப்பவர், ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. முழு மனதோடும் முழு பலத்தோடும் மகத்துவரே உம்மை போற்றி பாடுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவே. ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. அதிகாலை நேரம் ஆண்டவரே, அதிகாலை நேரம் சமூகத்தில் வந்து அதிசயமே அதிசயமே உம்மை போற்றி பாடுவே. அதிகாலை நேரம் சமூகத்தில் வந்து அதிசயமே உம்மை போற்றி பாடுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்தில் மாதத்தின் முதல் தேதியில உங்க முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல கிருபைக்காக மை துதிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று எங்கள் வேதம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதுக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த மாதத்தில் ஆண்டவரே முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து தேவனே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் கர்த்தர் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து உங்கள் சமூகத்தில் உங்கள் சபையோடு நின்று இந்த மாதத்தின் முதல் தேதியில் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கவும் நன்றி சொல்லவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் எங்கள் சபை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை இது உம்முடைய சபை ஆண்டவரே. நீர் உம்முடைய சுய ரத்தத்தினால் மீட்டு கொண்டு சம்பாதித்த திருச்சபை ஆண்டவர். இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். கடந்த மாதத்தில் நிறைய ஊழியங்களை கொடுத்து நிறைய ஆத்துமாக்களை கொடுத்து புதிய ஆத்துமாக்களை கொடுத்து மகிமைப்பட்டது போல் இந்த மாதத்திலும் கர்த்தர் சபையை கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தையும் இந்த பட்டணங்களையும் இந்த ஜனங்களையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் ஆண்டவரை முதல் தேதி ஆராதனையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யா பாடல்கள் ஜெபங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுக்கே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே.
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பலதந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை வாக்குகள் பலதன்று அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. பாடுங்க. ஓ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. பாடுவோம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பாடுவோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தி. பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், பாடுவோம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிரியின் படையென்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையென்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாடச் செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. பாடச் செய்தி, என்னை துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. என்னை பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, ஆமென், மதில்களை இடிக்கச் செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ. பலமா, ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ. வாக்குகள் பலதந்து, ஓ வாக்குகள் பலதந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பலதந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். சொல்லுவோம். நீ மாத்திரமே,
ஆமென். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். யாருக்கு? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை. இந்த மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். கடந்த மாதத்திலே தேவன் வாக்கு தத்தத்தை புதிய வருஷத்திலே கொடுத்தார். இன்றைக்கு இந்த மாதத்துக்கு வித்தியாசமாக விசேஷமாக பிப்ரவரி மாதத்துக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்தை, அல்லேலூயா, அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 46ஆம் சங்கீதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவோம். லேலுயா, லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 46:10 ஆண்டவர் தாவீது அந்த அலமோத்தில் வாசிக்க கோராக்கின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அல்லேலூயா பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் ஆண்டவர் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் இந்த மாசம் சில காரியங்களை கர்த்தர் தான் உங்களை நடத்துறார், கர்த்தர் தான் உங்களை போஷிக்கிறார், கர்த்தர் தான் உங்களை தப்புவிக்கிறார்னு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் என்று அதாவது இயேசுவை தெய்வம் என்று அறிவது வேறு, அவரை தேவன் என்று அறிவது வேறு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இயேசு ஒரு தெய்வம்னு தெரியும். ஆனா அந்த தெய்வத்தை தேவன் என்று அறிவதுதான் முக்கியம். தோமாவை ஆண்டவர் தொடும்போது என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அப்பதான் முதல் முறையாக அவன் தேவன் என்று அவரை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவங்களோடைய இருந்தார், அவங்களோடைய பழகினாரு. 3 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் தேவனோடு இருந்தும் அவரை தேவன் என்று அறியவில்லை. ஸ்தோத்திரம். அப்ப அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தால்தான் அவர் தேவன் என்று நாமும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் எப்படி அறிய முடியும்? மறுரூப மலைக்கு ஆண்டவர் கொண்டு போறார். மறுரூப மலையில ஆண்டவர் கொண்டு போய் தம்மை வெளிப்படுத்தினாராம். பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் என்ன செய்தாரா? தம்மை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். எப்படி வெளிப்படுத்தினார்? முகமெல்லாம் சூரியனை போல பிரகாசிச்சது, வஸ்திரம் எல்லாம் வெண்மையாய் பிரகாசிச்சது. ஸ்தோத்திரம். எலியா மேலிருந்து பேசுறான். மோசேயும் எலியாவும் அவரோடு பேசிக் கொண்டார்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதெல்லாம் பார்த்த பிறகு அவரை தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கீழே வரும்போது ஆண்டவர் சொல்லாரு, ஒருவரிடத்திலும் மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் ஒருவரிடத்திலும் இதை குறித்து சொல்லாதிருங்கள். அப்ப ஆண்டவர் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துவார். ஆமென். வெளிப்படுத்தினால்தான் நீங்களும் நானும் அவரை தேவன் என்று அறிய முடியும். தெய்வம் என்று தெரியும், ஆனா தேவன் என்று அறியணும். அதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவன் என்று சொன்னால் உருவாக்குகிறவர், ஆக்குகிறவர், காப்பாற்றுகிறவர், கர்த்தருக்கு மகிமை, உங்களை என்னை நடத்துகிறவர். அப்ப தேவன் சில சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்காவிட்டால் எப்படி அவரை தேவன் என்று அறிய முடியும்? அதனாலதான் ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்கள் அறிந்து கொள்ளும் சில சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்ப சொல்லுவீங்க, கர்த்தர் தான் இதை செய்தார், கர்த்தர் இல்லாவிட்டால் நிச்சயமா இந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த உணர்வை தேவன் கொடுப்பார். அப்ப முதலாவது ஒரு வேதத்தை வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே, turn your Bible with me, the book of Exodus. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தை உங்களோடு கூட நான் சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன்.
மௌனமாய் என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 16:12 என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவருக்கு இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வப்போது தான் தேவன் என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில ஆண்டவரை அறிகிற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு குறைவு. ஆண்டவர் அறிகிற சந்தர்ப்பம் ஒரு தேவ பிள்ளைக்கு வரலன்னா நீங்க ஆண்டவர் அறிய முடியாது. ஆமென். 430 வருஷம் அடிமைத்தனத்தை பார்த்து, எகிப்தில் உள்ள தேவர்களை பார்த்து, எகிப்தில் உள்ள தெய்வங்களை பார்த்து வளர்ந்தவர்கள். தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்பதான் முதல் முறையா ஆண்டவர் அவங்களை பலத்த கரத்துல மீட்டு கொண்டு வெளியே வர பார்க்கிறாரு. செய்யற அதிசயங்கள் எல்லாம் பார்க்கிறான். பார்வோனை எப்படி பாதிச்சார், பார்வோனை எப்படி அடிச்சார், இஸ்ரவேல் எகிப்தியரை எப்படி கர்த்தர் கொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க செய்த அத்தனை அற்புதங்களையும் பார்த்த பிறகு தேவனுக்கு மகிமை. வேதம் சொல்லுது, செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தம் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சாதாரணமாக கர்த்தர் மோசே கேட்கிறான்ல, ஆண்டவரே நான் எகிப்துக்கு போவேன், அங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, அதுக்கு என்ன அடையாளம்? தேவன் தான் அனுப்பினார்ன்றதுக்கு என்ன அடையாளம் கேட்பாங்க என்ன? ஆமென். அப்ப சொல்றார் ஆண்டவர், உன் கையில் உள்ள கோலை என்ன செய்ய, நீ கீழே போடு, அது என்னவா மாறும்? சர்ப்பமாய் மாறும். இதுதான் உனக்கு அடையாளம். ஆமென். அப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் இஸ்ரவேலர்கள் அதை நம்பி வெளியே வரமாட்டான். அப்ப தேவனுங்க பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஸ்தோத்திரம். பயங்கரமா. அது வரைக்கும் 430 வருஷம் வரைக்கும் they never seen, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை பார்க்கவே இல்லை. ஆமென். அப்பதான் முதல் முறையா 10 வாதைகளை பார்க்கறாங்க. ஓ, கர்த்தரால இப்படிலாம் செய்ய முடியுமா? அக்கினி நதி போல ஓடியதாம். அல்லேலூயா. எகிப்தியருக்குள்ள பயங்கரமான கொப்பளங்கள் உண்டானது. அவர்கள் ஆடு மாடுகளை கர்த்தர் அடித்தார். கல் மலை பெய்தது. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து பதட்டப்படாம இரு, இந்த மாசம் நான் தேவன் என்று உனக்கு காட்டுவேன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்படி? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களினால அவர் அறியப்பட போகிறார். நீங்கள் இந்த மாதம் வரைக்கும் எந்த இடத்துல அற்புதம் நடக்கலையோ, ஆண்டவர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் கூட நடக்கல, அப்படிதான் இஸ்ரவேலர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. மோசே கேட்டது கரெக்ட் தானே? ஆண்டவரே நான் போவேன், யெகோவா தேவன் உங்களை சந்திச்சார் வான்னு சொல்றீங்க, அவர் சந்தித்தார் என்பது என்ன அடையாளம்? குச்சை கீழே போடுறான், கோலை கீழே போட்டான், பாம்பா மறிச்சு, நதியை அடிச்சான், ரத்தமா போச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எகிப்து மந்திரவாதிகளும் அவனோடு செய்றாங்க. ஆனா ஒரு 3 அற்புதத்துக்கு பிறகு மோசையோடு அவர்கள் எதிர்த்து நிற்க முடியல. அவனை போல அவர்களால் அற்புதம் செய்ய முடியல. அப்பதான் அவன் சொல்றாங்க, எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றான், இது தேவனுடைய விரலை அல்லாமல், கையே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அற்புதங்களை செய்யலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தேவன் என்று அறிந்திருக்க முடியாது. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். ஆனா இந்த மாசம் அவர் செய்ய போகிற அற்புதங்களினால நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் அற்புதம் செய்யணுமா? இந்த மாசம் செய்வார். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நடக்காத சில காரியங்களிலே நீங்கள் கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் தான் இந்த அற்புதத்தை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு ஒரு மகிமையை செலுத்துங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. கர்த்தர் செய்ய போகிற திரளான அற்புதங்களுக்காக மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே இந்த மாசம் நீங்க தேவன் என்று சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க, காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களுக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய போறதுனால நீங்கள் அவரை தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். 2வது, கர்த்தர் எப்படி தேவன் என்று உங்களுக்கு அறிய பண்ணுவாராம்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 13-14 வசனங்களிலே, இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14
verse 13 and 14, 13 14 வாசிக்க போகிறோம். என்னோடு வாசிங்கள் அப்படியே. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஒரு ஆமென் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவர்கள் தேவனை அறியவில்லை. கர்த்தர் என்ன செய்யல? அறியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோன் மட்டும்தான் பெரியவனா இருந்தான். பார்வோன் ஒரு தேவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமா, வேதத்துல சிலரை தேவன் என்று ஜனங்கள் சொன்னார்கள். பார்வோனை தேவன் சொன்னா, ஏரோதுவை ஜனங்கள் தேவன் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அப்ப பார்வோனுக்கு எல்லாரும் பயந்து இருந்தான். வழி வழியா வம்சாவளியா பார்வோனுடைய குடும்பம் தான் அங்க வந்து கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் பார்வோனை கண்டு பயந்திருந்த அந்த ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். இதுவரைக்கும் அவர் செய்த ரட்சிப்பை நீங்க பார்க்கல, நீங்க இனிமேட்டு தான் அவருடைய ரட்சிப்பை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் செய்யும் ரட்சிப்பினால் அப்படின்னா அவர் செய்ய போகிற கிரியையினால நீங்கள் தேவன் என்று அவரை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரத்துல தான் செங்கடலை கர்த்தர் பிளக்கிற. அதுவரைக்கும் செய்த அற்புதங்கள் எல்லாம் ரைட், ஓகே, மந்திரவாதிகளும் செஞ்சாண்டு போயிட்டான். ஆனா இனிமேல் செய்ய போகிற அற்புதத்துல தான் அவர்கள் தேவனை அறிய போறாங்க. செங்கடலுக்கு முன்பாக நின்று கர்த்தர் சொல்றார், உன் கையில் உள்ள கோலை தூக்கி பிடிச்சு செங்கடலை பிளந்துரு அப்படிங்கிறார். மோசேக்கு அது புதுசா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, செங்கடல் பிளக்க போதா அவன் யோசித்து இருப்பான். அவன் நின்று குச்ச தூக்குறதுக்கு என்ன யோசித்தானே தெரியல. ஆனா கர்த்தர் சொன்ன உடனே கையை தூக்குனா செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அது வழியா போகிறான். அந்த வழி தாண்ட பிறகு தேவனை அவர்கள் துதித்தார்கள். மிரியாமின் தலைமையின் கீழே ஹல்லேலூயா தம்புருவை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆடி பாடி தேவன் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். நல்லா கவனிங்க. தேவனை எப்படி அறிய முடியும் தெரியுமா? அவருடைய கிரியைகளினால. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் யார்கிட்டையும் செய்யாத கிரியைகள். பார்வோனை கர்த்தர் விட்டுட்டாரு. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா? அவனை நான் நிலைநிறுத்தினேன். என் கையின் வல்லமை அவன் பார்க்கணும், அவன் என்னை தேவன் என்று அறிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் திரளான கிரியைகளை எகிப்தில் பெருக செய்தது காரணம் என்ன? ஒரு வாதையில் அவன் ஏன் ரட்சிக்கப்படல? இரண்டாவது வாதையில் அவன் ஏன் தொடப்படல? 10 வாதைகளை தேவன் அடிச்சான். ஆமென். அவன் தேவன் என்று கடைசியா தான், உங்கள் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொன்னா பாத்தீங்களா? தேவன் அதை செய்யதா. ஏன் என்ன செய்தா? கிரியைகளை பெருக பண்ணினான். கர்த்தருடைய கிரியைகள் பெருகியது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்தது. அதுதான் இந்த மாசம் கர்த்தரை நீங்க எப்படி அறிந்து கொள்ள போறீங்க? தேவனை தேவன் என்று எப்படி அறிந்து கொள்வீங்க? அவர் செய்ய போகும் கிரியையினால் கர்த்தரை அறிந்து கொள்ள போறீர்கள். ஆமென். இது கர்த்தர் செய்தார் என்று உங்க மனதுக்கு தெரியும். உங்க கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்கும், உங்க கண்களுக்கு முன்பாக அதிசயங்கள் நடக்கும். செங்கடல் ரெண்டா பிளக்கிறத அவன் கண்ணு பார்க்குது. கர்த்தருக்கு மகிமை. இதுவரைக்கும் அவன் அப்படி பார்த்ததில்லை. வேற எந்த தெய்வத்திനും செய்து கேள்விப்பட்டதும் இல்லை. முதல் முறையாக அதை செய்த உடனே இது கர்த்தர் தான் செய்தார் என்று அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அதனாலதான் இந்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை 13 வாசிக்கிறேன் மறுபடியும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு, அதான் கிரியை. ஆமென். உங்க சத்துருவை தேவன் அழிக்கும் போது நீங்க தேவன் என்று அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுனா சத்துருனா யாரு? உங்களை பயமுறுத்துகிற காரியம். சரியா? பார்வோன் தான் அன்னைக்கு அவனுக்கு சத்துரு. அவனை பயமுறுத்தினான். நம்முடைய வாழ்க்கையை பயமுறுத்துகிற சில காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பு அப்படின்னா உதவி, அவர் உங்களை மீட்டெடுக்கிற காரியம், வெளியே கொண்டு வருகிற காரியம், இதெல்லாம் கர்த்தருடைய கிரியைகள். அப்ப கர்த்தருடைய கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் தேவனை தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா,
மூன்றாவது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கும் போது நீங்கள் அவரை தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரே நாட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஒரே நாட்டுக்குள்ள இருந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பைபிள் சொல்லுது, எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம். அப்படின்னா எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கர்த்தர் அடிச்சார். இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்ல ஒண்ணு கூட சாகல. அப்பதான் முதல் முறையா ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பித்த போதுதான் அவரை தேவன் என்று அறிந்தார்கள். மல்கியாவில் வாசிக்கிறோம்ல, ஆண்டவருக்கு மகிமை 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் சபை வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தாதானே நீங்க தேவன் என்று அறிய முடியும், இல்லையா? ஆமா. இந்த அதிகாலையில் எழுந்து நீங்க ஓடி தேவ சமூகத்துக்கு வந்து வசனத்தை வாங்கிட்டு நீங்க போறீங்க. ஸ்தோத்திரம். அப்ப அது கேட்ட ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்கணும். வித்தியாசம் கொடுக்கும் போதுதான் நீங்கள் தேவன் என்று அறிய முடியும். இவ ஆடு செத்து அவ ஆடு செத்து இருந்துச்சுன்னா வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. அவங்க குடும்பத்திலையும் அதே காரியம், என் குடும்பத்திலும் அதே காரியம். அப்படி அல்ல. தேவனை தேடுகிறவனுக்கும் தேவனை தேடாதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும் போது அவர்கள் தேவன் என்று அவரை அறிந்து கொள்வார்கள். இந்த மாசம் ஆண்டவர் சொல்லாரு, நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எழுந்து நிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற அற்புதங்களினால, கர்த்தர் தம்முடைய கிரியைகளினால, கர்த்தர் காட்ட போகிற வித்தியாசங்களினால நீங்கள் அவரை தேவன் இந்த மாதம் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர்